சார் அந்த சென்ட் எவ்வளவு சார்? அது கட்டி போச்சு பா. டேய் என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? இது என்ன கலவாட்ட ஜாமானா? வித்த பணம் நல்லா இருக்கு. 2000 ரூபாய் இருக்குது. அது கல்லாவல நான் வச்சது இல்ல. அதான் இருக்குது. அப்ப வர்றவன பூரா வாங்க விடல. இல்லங்க பயமா. யார் பாது? வணக்கம் மகளே. லேட்டா வந்து வணக்கமா. என்னடா பிகர கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? கிட்ட வாங்க சொல்றேன். என்ன விஷயம்? ஒரு 2000 ரூபாய் டேய் என்னடா கடையில பார்ட்னர் மாதிரி கேக்குற? முதலாளி நான் சொல்ற மாதிரி கேட்டீங்கன்னா உண்மையிலே அசந்தறிவீங்க. 2000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரே மணி நேரத்துல 10000 ரூபாய் ஆக்கி காட்டுவேன். எப்படி? அதெல்லாம் தொழில் ரகசியம், வெளியே சொல்ல முடியாது. சரிடா நீ சொல்றது எப்படி நான் நம்புறது? நான் உங்களை எப்படி நம்ப? பாஸ் கொஞ்சம் படுங்க. இவரை தாண்டிட்டேன், இதுக்கு மேல உங்க இஷ்டம். நம்புங்க முதலாளி. இங்க வா இங்க பாரு. அந்த பயல தாண்டனக்காக நம்பல, நீ சொன்னதுக்காக நான் நம்புறேன். இப்ப நீ சொன்ன வியாபாரத்தை மட்டும் எனக்கு ஓகே பண்ணி கொடுத்தீனா இந்த மாச சம்பளம் உனக்கு 5000. இதுல ஏதாச்சும் கிருத்திரம் பண்ண இந்த 2000 அப்படியே போயிட வேண்டியதான். ஓகே முதலாளி. அப்புறம் இந்த வியாபாரம் நமக்குள்ள இருக்கட்டும். இப்ப நான் எங்க போறேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. உங்களை அடிச்சு கேட்டா கூட யாருக்கும் சொல்லக்கூடாதாமா. அடிச்சு கேட்டா கூட சொல்லக்கூடாதா? என்ன எண்டு டைலாக் ஏடா கோடமா இருக்கு? ஏய் இங்க பாரி வேலை சார் கடைதுடா. அந்த பச்சை சட்டை போட்டுக்கார அவரை கேளுங்க. முதலாளி நேத்து கொஞ்சம் வியாபாரம் பரவாயில்ல, இன்னைக்கு கொஞ்சம் இழுக்குது. இழுக்காம வர்ற வியாபாரத்தை பூரா எடுத்து இழுக்குது. ஏய் யாராங்க பாரு? பாரி பாரி. அப்பா உனக்கு வேற கல்ல சாமா வாங்கி தரேன் என்னப்பா? சரிப்பா. ஆபத்து வந்தவன அப்படியே கஸ்டமரா மாறி கலண்டாங்க. ஏய் கேக்குறல. பாரி 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 எங்க போயிருக்கான்னு யாருக்கு தெரியும்? தெரியாது. தெரியாதா? சொல்ல முடியாதா? சொல்ல முடியாது. அவன் கடையில வேலை பார்க்கற லேபர். அவனை பத்தி நான் எதுக்கு உங்களை சொல்லணும்? சப்போர்ட் கொடுத்து கொடு. இப்ப சொல்ல வைக்கவா? ஆனாங்கற வார்த்தை கூட வாயில வராது. என்ன ஆனா கூட சொல்ல மாட்டேன். இப்ப அம்மான்னு சொல்றா வாடா. இங்க பாருங்க நான் பர்மா பஜாருக்கு தலைவர். இந்த பர்கா ஏய் வேணாம். ஐயோ ஐயோ கடையில நோக்குறாங்களே. ஐயோ அடிக்காதீங்கடா. என்ன அடிக்காதீங்க. என்ன அடிக்காதீங்க. ஐயோ கடையில நோக்குறாங்க. என்ன நோக்குறாங்க? அடிச்சு கேட்டாலும் சொல்லாரான்னு அவன் சொல்றான். சொல்லலைன்னா அடிப்பேன்னு இவங்க போட்டு அடிக்கிறாங்க. இவங்களுக்கு மத்தியில இப்படி சிக்கி சீரழிறனே. வாங்கம்மா. வீட்டுக்காரர் என்னம்மா பண்றாரு? விளக்கு மாதிரி பின்றாரு. தெரியாவாயா? பின்னட்டும் பின்னட்டும். நாக்காடுசா இருக்கு. ஆஸ்பத்திரி ரொட்டியெல்லாம் இப்படித்தான் இருக்கும் போல் இருக்கு. என்னம்மா தேடுறீங்க? எங்கேயா வாயில வச்சத காணோம்? தின்னுட்டேனம்மா. தின்னுட்டியா? மாடு மாடு மாட்டுக்கு பிறந்த மாடு. ஏம்மா தின்றதுக்கு அது என்ன குச்சி மிட்டாயா அது? அப்ப அது இல்லையா? ஐயோ தர்மாமீட்டரியா அது? அப்படின்னா ஜோரம் இருக்கான்னு பாக்குறதுயா மூதேவி? ஜோரம் இருக்கான்னு பாக்குறதா? அதான் டேஸ்டே இல்லாம மார்பிள் கல்ல தின்ன மாதிரி இருந்துச்சா? ஏமா முழுங்கிட்டனம்மா. ஏன் எங்க உயிரை வாங்குறீங்க? ஏமா ஒரு பேஷண்டோட வாயில கொண்டாந்து ஏதாச்சும் வைக்கிறப்ப என்ன ஏதுன்னு சொல்றது இல்லையாமா? நீங்க சீக்கிரம் ஒரு மாத்து மருந்து கொடுங்கம்மா. லாக் ஆயிரப்போ. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. தைரியமா இரு. இதையும் தின்னு தொலைச்சிடாத. வாயை தர. எவ்வளவு பெரிய வாய். ஆக்சுவலி என்ன நடந்தது? அதான் நடத்திட்டாங்களடா. இன்னும் என்ன நடக்கணும்? ஆக்சுவலி காலையில நிக்கிட்டு ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி சொல்லுங்க முதலாளி. சிவமணி குறுப்பு வந்து உன்னைய எங்கன்னு கேட்டானுங்க. நான் இல்லேன்னு சொன்னவன ஒரு முதலாளியும் கூட பார்க்காம உரி உரின்னு உரிச்சு பொறிவன்னு பொறிச்சு தள்ளிட்டானுங்களா? நீ ஏன்டா அப்படி? சிவமணிக்கு உனக்கு என்ன பிரச்சனை? அதான் அந்த சிவமணி லவ் பண்ற பொண்ணை நான் லவ் பண்றேன். சிவமணி லவ் பண்ற பொண்ணையா? நீ எங்க இருக்க? நான் ஹாஸ்பிடல் உள்ளதான் இருக்கேன். ஆமா அந்த பொண்ணோட பேர் என்ன? அதான் அந்த கடைசி எழுத்து கூட தீல முடியுமே. டேய் கடைசி எழுத்து தீனா நான் எப்படி கணிக்க முடியும்? முதல் எழுத்து என்ன? மா. மாவா? மதி? யா. ஏண்டா மதிங்கிற 2 எழுத்து உனக்கு மறந்து போச்சாடா? என்னமோ இடையில 80 எழுத்து இருக்க மாதிரி முதல் எழுத்துமா கடைசி எழுத்து தீனி இழுத்துக்கிட்டு இருக்க. ஏண்டா ஏன் இந்த டக்கால்ட்டி வேலையெல்லாம்? டேய் நீ சாதாரண இடத்துல கைய வைக்கலடா, ஒரு பயங்கரமான டிரான்ஸ்பாரத்துல கைய வச்சிருக்க. பத்தாவதுக்கு அந்த கரண்ட் கம்பியில என்னையும் கோர்த்து விட்டு சாவடிக்க பாக்குறேன். இத புடிங்க முதலாளி. ஒரு கயரை வச்சு வேலைக்கு சேர்ந்து கடையை காலி பண்ணிட்டானே. பாரிங்கிறவன் கொடுப்பான் தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த பாரி கெடுப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையா. இதெல்லாம் நம்மளா இழுத்துக்கிட்டது. எப்பா ஒரு டீ ஒண்ணு போடியா. எத்தனை டீ சார்? ஏண்டா ஒருத்தன் ஒரு டீ தான்டா குடிப்பான், ஒரே நேரத்துல 9 டீயா குடிப்பான். என்னடா கேள்வி இது? எப்பவுமே நம்ம முதலாளி கிங்கடா. முதலாளியா?
நீங்க எங்கடா இங்க? ஒரு கடை கிளீன் ஆச்சுன்னா அடுத்த கல்ல சேர்ந்து வேண்டித்தானே. அப்ப ஒவ்வொரு கடையா கிளீன் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கீங்க. அப்படி போனா தான் நரிமுத்துன்ற கேரக்டர் வாழ முடியும். நம்மளோட கழுத்துல இருக்கிற நம்பிக்கை துரோகிகளா. எவ்வளவு தந்திரமா இருக்காரு பாத்தீங்களா? அதான் நரிமுத்து. சரி, இந்த கடை எத்தனை நாளைக்கு? அது இந்த கடை முதலாளி மெயின்ட பொறுத்து முடிவு பண்ணலாம்னு இருக்கானே. வாஸ்தவம் தான்டா. முதலாளி மைண்ட் வீக்கா இருந்தா வேலைக்கார மைண்ட் ரொம்ப சோக்கா தான்டா இருக்கும். போங்கடா பெருச்சாலிக்கு பிறந்த பிக்காளி பிள்ளைகளா போங்க.